ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் டு வீடியோஸ். வாட்ஸ்அப் தரப்புல வந்து நிறைய புது ஃபீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்துகிட்டே இருக்கு. வாட்ஸ்அப்போட பிரைவசி டைம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாத்திருந்தாங்க. அது நிறைய பேருக்கு வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து சிக்னல் போயிருந்தாங்க, பட் டெலகிராம் போயிருந்தாங்க. என்னதான் சிக்னல் டெலகிராம் போயிருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எல்லாருமே வந்து இன்னும் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணி தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து புதுசா ஃபீச்சர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வந்து நிறைய ஃபீச்சர் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து இப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கா ரோல் ஆயிடுச்சு. நீங்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா குரூப் வீடியோ கால் வந்து பண்ண முடியும். ஸோ குரூப் வீடியோ கால் வந்து நம்ம நார்மலா பண்ணலாம். அதில் என்ன புது அப்டேட் சொல்லி கேட்டீங்கன்னா குரூப் வீடியோ கால் வந்து பண்ணும்போதே உங்க ஃப்ரெண்ட் வந்து நடுவில் ஆட் பண்ணிக்க முடியும். முதல்ல நம்ம வந்து கால் பண்ணும்போது ஜஸ்ட் கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஆட் பண்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் கால் பண்ணோம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது நடுவுலயே வந்து அவங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே இது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு வச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல வர பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் காட்டும். அது ஆல் செலக்ட் பண்ண நம்ம போடுற வந்துரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் வந்துட்டு உங்க லைஃப் ஹிஸ்டரி சொல்லுங்க, நீங்க எப்படி வந்துட்டு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படிலாம் நீங்க யூஸ் பண்ணீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரீசன் கேட்டே இருக்காங்க. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர் வந்து கிராஸ் பண்ணும்போது வீடியோ வந்து போட்டிருந்தேன். 0 to 5000 சப்ஸ்கிரைபர் எப்படி வந்தாங்க, நான் என்னென்ன பண்ணேன், எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. சோ அது கொஞ்சம் பழைய வீடியோ தான். சோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாய்ஸ்ல அந்த மாதிரி இருக்கும். நீங்க வந்து முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. வாட்ஸ்அப்ல வந்து குரூப் வீடியோ கால் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த அளவுக்கு யாருமே பண்றது இல்ல. ஏதோ கொஞ்சம் ஒரு 100ல ஒரு 20% மட்டும் நம்ம மேபி பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ கால் வந்து பண்ணும்போது யாரும் செலக்ட் பண்ணும். யாரை செலக்ட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து கால் கொடுத்தா 4 பேரும் வந்து ஈஸியா வந்து கால் பண்ணி பேசிக்க முடியும். இப்போ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நானும் ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாருங்க, பேசிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் கீழே ஸ்வைப் பண்ணா ஆட் யூசர்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்க கான்டாக்ட் எல்லாமே காட்டும். நீங்க எந்த கான்டாக்ட் செலக்ட் பண்றீங்களோ அந்த கான்டாக்ட் செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தனாலே போதும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ரிங் அப்படின்னு சொல்லி போகும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க 3 பேர் வந்து வரலாம். சோ இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் பார்ட்டிசிபேட் கொடுத்து இன்னொருத்தர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரூப் வீடியோ கால் வந்து பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஈஸியா ஆட் பண்ணிக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நல்ல ஃபீச்சர் தான். நம்ம ஒரு நடுவு இன்னொருத்தர் ஆட் பண்ணணும் அப்படின்னு போய் கால் கட் பண்ணிட்டு வர தேவையில்லை. நம்ம ஈஸியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா வாட்ஸ்அப் தரப்புல இருந்து ஒரு புதுசா கொண்டு வந்த ஃபீச்சர் இது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து இன்னொரு பீட்டா டெஸ்டிங் ஃபீச்சர் வந்து வரப்போகுது. ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து கிடைக்கல. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருப்போம். அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் நீங்க உங்க ஃப்ரெண்ட் யாராவது போய் பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் டேப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வியூ ஆகும். இப்போ 2 ஆப்ஷன் வந்து காட்டுது. அதை நீங்க கிளிக் பண்ணும்போது வியூ போட்டோவா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட வியூ ஸ்டேட்டஸ் அப்டேட்டா. சோ அவங்க ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க அதை பாக்கணுமா அப்படின்னு 2 பாத்துக்க முடியும். அந்த வியூ போட்டோ கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்காங்களோ அது காட்டும். இதே வந்து பாத்தீங்கன்னா வியூ ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களோ அது டேரக்டா ஓபன் பண்ணி காட்டும். சோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் தரப்புல இருந்து ஒரு புது பீட்டா அப்டேட் வந்து வந்திருக்கு. பட் இது யாருக்குமே இது எதுக்கு சின்ன ஒரு அப்டேட் தான். சோ இது வந்து பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கிடையாது. ஜஸ்ட் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி. சோ இதை வந்து பார்த்தா வாட்ஸ்அப்ல இருந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ நான் வந்து பார்த்தா பீட்டா டெஸ்டரா தான் இருக்கேன். இன்னும் எனக்கு இந்த ஃபீச்சர் வந்து கரெக்டா வந்து கிடைக்கல. நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் ரீசெண்டா நம்ம சேனல் வந்து பார்த்தா வாட்ஸ்அப்ல இன்னொரு ட்ரிக் இருக்கு, லேட்டஸ்டா என்ன புது அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சேனல் அப்டேட். தென் அதுக்கப்புறம் நம்ம கிரீன் ஸ்கின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிரீன் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு ஒரு புது ஸ்டுடியோ வந்து நம்ம செட்டப் பண்ணலாம்னு இருக்கோம். கிட்டத்தட்ட இன்னொரு 4-5 டேஸ்லயே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகி ரெடி ஆயிரும் நினைக்கிறேன். நமக்கு சாஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு வர வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் RGB பேக் லைட், அதுக்கப்புறம் பல்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து செட்டப் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு நியூ ஸ்டுடியோ வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் லுக்கா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம சேனல் எடுத்துட்டு போறோம். அதுக்கப்புறம் குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா கொஞ்சம் டயர்டான மாதிரி ஃபீலா இருக்கு. ஏன்னா வந்துட்டு எஸ் சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர நம்ம லோகோ கிளிக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சைட்ல வர 2 வீடியோ நீங்க பார்க்கலாம் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ அவ்வளவுதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.